கழட்டு தேனு. அக்கா தலக்கா. தேனு, உங்க எல்லாருக்கும் நான் ஒன்னு சொல்லிக்கிறேன். இனிமே வாழ்வோ சாவோ அது பிரபு கூட தான். அவன் கட்டின தாலிய அங்கேயே கழட்டி வீசிட்டு மனமேடையை விட்டு இறங்கி இருக்கலாம். ஆனா அவ அத பண்ணல. ஏன் செய்யலன்னு இப்ப வரைக்கும் எனக்கு புரியல. போன் வேற ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. வர்ஷினியை காப்பாத்தணும்னு நினைச்சு இப்படி ஏன் தங்கச்சி பொறி கொடுத்துட்டனே. தேனு, உன் போன் என்னதான் ஆச்சு? தேனு. அப்பா அப்பா என்னப்பாச்சு? எதுக்கு அழுகுறீங்க? சிபி, தேன்மொழி நம்ம வீட்டு பொண்ணு. உன் தங்கச்சி வாழ்க்கையை காப்பாத்திட்ட. ஆனா தேன்மொழி வாழ்க்கை நம்ம வீட்டுல இத்தனை பேர் இருந்தோம். நம்ம கண்ணு முன்னாடியே அந்த ராஸ்கல் நம்ம வீட்டு பொண்ணை தூக்கிட்டு போயிட்டானாடா. அப்பா, எனக்கு வந்த கோவத்துக்கு அந்த இடத்துல அவனை கொண்டு போட்டு தேன்மொழியை காப்பாத்திருப்பேன். ஆனா தேன்மொழி இதுல யாருமே தலையிட வேணாம்னு சொல்லும் போது எனக்கு என்ன பேசுறதுன்னு புரியலப்பா. எப்படிப்பா? எப்படி எப்படி ஒரு நிமிஷத்துல தேன்மொழி மனசை மாத்தனா? என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. மாப்பிள, அவன் பெரிய கிரிமினல்டா. ஏதோ ட்ராப் வச்சிருக்கான். இல்லடா அவன் கெட்டவன் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவன் கண்ண தாலிக்காக அவன் கூட போயிருக்குமா? அந்த அளவுக்குலாம் தேர்மொழி ஒன்றும் முட்டாள் கிடையாது. நானும் அதை தாண்டா யோசிச்சுட்டு இருக்கேன். சேது, வர்ஷினி கிட்ட இல்ல மாமா. வர்ஷினி நான் கிட்ட போனாலே சத்தம் போடுறா. நான் பேசுறது எதுவுமே இப்ப கேட்க அவ தயாரா இல்ல மாமா. மாமா, நீங்க கவலைப்படாதீங்க மாமா. அதுக்காக வர்ஷினியை நான் விட்டு கொடுத்துட மாட்டேன். எனக்கு அவ நிலைமை நல்லா புரியுது மாமா. கொஞ்சம் முன்னாடியே பிரபு பத்தி நம்ம ரிவீல் பண்ணி எல்லாத்தையும் வர்ஷினிக்கு புரிய வச்சிருந்தோம்னா அவ மனசு மாறி இருக்கும் மாமா. நம்ம இப்படி லாஸ்ட் மினிட்ல சொன்னதுனாலதான் அவளால ஏத்துக்க முடியல மாமா. நான் பேசி புரிய வைக்கிறேன் மாமா. உடனே வர்ஷினி என்னை ஏத்துக்கிட்டு என் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படல மாமா. இத்தனை நாள் இந்த வீட்டுல ஃப்ரெண்ட்ஸா ஒன்னா இருந்தோம். இப்ப புருஷன் பொண்டாட்டியா இருக்க போறோம், அவ்வளவுதான். என்னைக்கு வர்ஷினிக்கு மனசார நான் தான் அவ புருஷன்னோ, நான் நல்லவன்னு புரிஞ்சு ஏத்துக்கிறாளோ, அன்னைக்கு நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்துக்கிறோம் மாமா. சேது, மாமா, வர்ஷினி இனிமே உன் பொறுப்பு. சேது, என்ன மன்னிச்சிட்டா? ஐயோ என்ன மாமா நீங்க? இல்ல சேது, நீ தான் மாப்பிள்ளன்னு சொன்ன போத என் பொண்ணு விருப்பம் தான் பெருசுன்னு நான் பிரபு பக்கம் நின்ன. ஆனா அது தப்புன்னு அவனே நிரூபிச்சுட்டு போயிட்டான். சேது, நீ என் பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்திட்ட. ரொம்ப நன்றி சேது. ஐயோ மாமா, என்ன மாமா பெரிய வார்த்தைலாம்? சிபி, பா, தமிழ் ரொம்ப உடஞ்சு போயிட்டாப்பா. தமிழை பத்திரமா பாத்துக்க. இங்க பாரு, இதுல இருந்து அவளை மீட்டெடுக்க வேண்டிய உன் பொறுப்புப்பா. சரிப்பா. நீ ஒன்னும் கவலைப்படாத. அந்த பிரபுவை நான் பாத்துக்கிறேன். அவனா நானான்னு ஒரு கை பாத்துடுறேன். இல்லப்பா, நாம நினைக்கிறத விட அவன் ரொம்ப மோசமானவன். உங்களால அவனை ஹேண்டில் பண்ண முடியாதுப்பா. நம்ம தேனை அவன் என்ன சொல்லி கூட்டிட்டு போனேன்னே தெரியல. முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும்பா. அதுக்கப்புறம் இருக்கு. அவன் திமிர அவன் காட்டிட்டான், நம்ம திமிர நம்ம காட்டணும்பா. காட்டுவோம். மாப்பிள, எது வந்தாலும் ஜனமாட சொல்லிட்டு பண்ணிக்குவோம். அவசரப்படலாம் எந்த முடிவு எடுக்க வேணாம்.
என்ன தேனு என்ன இவரு உன்னை யார் இங்க கொண்டு வந்து அடைச்சலாம்? இரு ஜஸ்ட் அரேஞ்ச் பண்றேன். உன்னை யார் இங்க கொண்டு வந்து அடைச்சலாம் வைக்கல. ஓகே, நீ ஏன் இப்படியே உட்காந்துட்டு இருக்க? சரி, அப்புறம் வீடெல்லாம் எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கல இந்த லைஃப் ஸ்டைல் உனக்கு? இரு இரு, ஏன் இப்படி என்னை பார்த்து பயப்படுற? உன்னை அடிச்சனா, சித்திரவதை பண்ணனா? நான் பாட்டுக்கு நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கிறேன். என்ன தேன்மொழி, இப்படிதான் எல்லாரும் என்ன தப்பாவே போர்ட்ரே பண்றாங்க. நான் செய்யாத தப்புக்கெல்லாம் என்ன காரணம் சொல்றாங்க. ஆனா நீ என்னோட ஒய்ஃப், நீ இப்படி பண்ணக்கூடாது. என்ன தேன்மொழி, இப்ப எதுக்கு வந்தேன்னா, நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி நிறைய புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அதனால கொஞ்ச நேரம் பேசலாமா? உனக்கு டைம் இருக்குல்ல? டைம் இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் என்னை பத்தி சொல்றேன். இரு, வரேன். இல்ல சரி, ஓகே, உன்னை பத்தி சொல்லு. என்ன சொல்லணும்? இல்ல, நீ உன்னை பத்தி சொல்ல வேணாம். நீ ஜனமா பத்தி சொல்லு. அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும், பிடிக்காது, அவங்க எதுல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க, யார்கிட்ட அதிகமா கோவப்படுவாங்க, ஒண்ணு சொல்லு. சொல்வியா தேன்மொழி? இல்ல, நீ உன்னை பத்தி சொல்ல வேணாம். நீ ஜனமா பத்தி சொல்லு. சொல்லு. அவங்கள எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சிபி மாமான்னா அவங்களுக்கு ரொம்ப உயிர். ஃபேமிலி தான் அவங்களோட எமோஷனல் பாயிண்ட். இது எனக்கு தெரியும். அப்புறம் வேற ஏதாவது சம்திங் இன்ட்ரெஸ்டிங்? பிசினஸ்ல எப்பவும் சக்சஸா இருக்கணும்னு நினைப்பாங்க. இதுவும் எனக்கு தெரியும். லைக் அவங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணுவாங்க? 4 மணி நேரம் தான் தூங்குவாங்க. ஓ, அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க்கரா? சூப்பர். அப்புறம் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன பிடிக்கும்? பிரபு, ப்ளீஸ் பிரபு, ஜனாமா பாவம், அவங்க ரொம்ப நல்லவங்க. யாருக்கும் கெட்டது நினைக்க மாட்டாங்க.